வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு எந்த ட்ரெஸ் நம்ம எடுத்தாலும், ஒரு ஃப்ராக்கா இருக்கட்டும், ஒரு டாப்பா இருக்கட்டும், ஒரு கவுனா, எதுனாலுமே நம்மளுக்கு எவ்வளவு துணி மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு நம்ம எப்படி அளந்துட்டு நம்ம துணி வாங்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன தைக்க போறீங்களோ அந்த மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறங்க. இப்ப நான் இந்த டாப்பை வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த டாப் இந்த மாதிரி ஒரு டாப் தைக்கணும், 3/4 டாப் தைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட அளவு டாப் எடுத்துட்டு அடியில இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் வரையும் டேப்பை வச்சு அளந்து பாருங்க. 22 இன்ச் வருது ஒரு பக்கத்துக்கு. அப்ப நம்ம இப்படி 2 டபுளா தான் போடுவோம். அப்ப இந்த 22 44 வந்துடும். அதோட நம்மளுக்கு தையலுக்கு உள்ளுக்கெல்லாம் இடம் விடுவோம். அப்ப நான் அப்ப ஒரு 6 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சா கூட 50 இன்ச் மொத்தம் நம்மளுக்கு தேவைப்படுது நீட்ட துணி. அப்ப 50 இன்ச்சுன்னு சொல்லல, எவ்வளவு அளவுனா 36, இந்த 39 தான் 1 மீட்டர் வரும். 36ன்னு சொல்லல, யார் கணக்கு வரும், யார் தேவையில்லை உங்களுக்கு. 1 மீட்டர் கணக்கு 39 வரும். 39 போக மீதமுள்ள 50ங்கையில இதுல ஒரு 1/2 மீட்டர் வரும். அப்ப 1.5 மீட்டர் துணி வரும். எதுக்கு? உடம்புக்கு மட்டும் 1.5 மீட்டர் வரும். இப்ப நம்ம இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ் வைக்கிறோம்னு சொன்னோம்னா இன்னொரு 1/2 மீட்டர் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒரு 2 மீட்டர் எடுத்தா இந்த மாதிரி ஒரு டாப் தச்சிடலாம். இல்ல இந்த 1.5 மீட்டரே எடுத்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்லீவ் சின்ன கை வச்சா இந்த 1.5 மீட்டர் துணிக்குள்ளே, ஏன்னா நாங்க இந்த துணியை 4ஆ மடிச்சு போட்டு தான் வெட்டுவோம். இப்ப இது 2 மீட்டர் துணி இருக்குதுன்னா இப்ப இதுல 1.5 மீட்டர்னு இதை வச்சுக்கிறோம். 1/2 மீட்டர் குறைச்சிட்டு இப்படிதான் நீங்க இந்த துணியை எடுத்துட்டு இதை இப்படி 4ஆவே இப்படி மடிச்சிடுவோம். இதுல 4ஆ மடிச்சுட்டு இந்த டாப்பையும் இப்படி 4ஆ மடிச்சு இதே மாதிரி வச்சுட்டு நம்ம இதை இப்படி மார்க் பண்ணி எடுக்கையில இந்த ஷோல்டரும் இந்த ஆம் முடிகிற இடத்துல இந்த இடத்துல ஒரு சின்ன துண்டு வரும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஒரு சின்ன ஷார்ட் ஸ்லீவ் வச்சுட்டோம்னா இந்த 1.5 மீட்டர் துணியில இந்த டாப் தைச்சிடலாம். இப்படி இல்ல, ஜாயின் பண்றது எனக்கு பிடிக்கே இல்ல எனக்கு சின்ன கை வேண்டாம், நீட் இந்த 3/4 கை தான் வேணும்னா நீங்க 1/2 மீட்டர் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்கிறணும். இவ்வளவுதான் துணி கால்குலேட் பண்றது. இதே இது நீங்க பெரிய ஃப்ராக் தைக்கணும்னு நினைச்சாலும் அடியில ஒரு எட்ஜ்ல இருந்து 2 பார்ட் சைடு 2 சைடு நம்ம மூட்டுவோம். ஒரு எட்ஜ்ல இருந்து இன்னொரு எட்ஜ் வரையும் நீங்க அளந்து பாருங்க. அளந்துட்டு அதை டபுளா கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணிட்டு ஸ்லீவ் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மீட்டர் எடுத்துக்கிறோங்க. அவ்வளவுதான். மினிமம் பார்த்தா இந்த மாதிரி டாப் பண்ண நம்ம 2 மீட்டர்ல ஸ்ட்ரைட் டாப் தைச்சுக்கலாம். நம்ம பிளாட் குர்த்தி தைக்கிறதுனா ஒரு 3 மீட்டர் போதும். கவுன் தைக்கிறதுனா 4.5 மீட்டர் 5 மீட்டர் அப்படிதான் நீங்க அளந்துட்டு துணி. சின்ன பிள்ளைங்களோட ஃப்ராக்னாலும் அவங்களோட ஃப்ராக் எடுத்துக்கிறங்க. அடியில எவ்வளவு துணி வருதுன்னு பாருங்க, அதை டபுள் ஆக்கிக்கிறங்க. ஸ்லீவ் பிள்ளைங்களுக்கு பெருசா தேவைப்படும். அப்ப டபுள் ஆக்கிட்டு நீங்க 1 மீட்டர் 1.5 மீட்டர் 2 மீட்டர்னு துணி எடுத்துக்கலாம். இதுதான் துணி அளவு எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். தேங்க்யூ.